அனைவருக்கும் வணக்கம். நான் �𝐁𝐶𝐞𝐫 𝐀𝐝𝐯𝐞𝐫 ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, ஃப்ளட்ல வந்த கார் காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல எப்படி ரெக்கவர் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை நான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் இப்போ ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு போடுறேன். பொதுவாக கார் கம்ப்ளீட்டா ஃப்ளட்டில் நனைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணி ட்ரைன் ஆகிட்டு அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணணும். அதுக்குமே நீங்கள் ஷோரூமவோ அல்லது ஒரு மெக்கானிக் எக்ஸ்பர்ட்டவோ கம்பல்சரி அணுகி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ஜினுக்கு எந்த வகையான மேஜர் பாதிப்புகள் இருக்காது. அடுத்தது அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கார் கேர் ஸ்டோருக்கு நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னோம்னா நம்ம என்ஜினுக்குள்ளே அதே போல் காருக்குள்ளேலாம் தண்ணி வந்திருக்கும். அந்த காருடைய தண்ணி எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா ஃபங்கஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே போல் சீட்ஸ்குள்ளேயெல்லாம் இதாகிருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கிறது கிடையாது. அதை எல்லாமே நார்மலாக இன்றைக்கி இந்தியாவிலேயே எல்லா டெக்னாலஜியுமே இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல்லையும் நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். அந்த ஒரு பேட் ஓடர் கிரியேட் ஆகிருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னோம்னா காருடைய எக்ஸ்டீரியரில் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கும். கிளாஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த தண்ணியுடைய ஸ்ட்ரெயின்ஸு எல்லாமே இருக்கும். அதுக்கு இந்த ஸ்ட்ரெயின் ரிமூவர் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தும் போது எளிமையாக இது எல்லாமே எடுத்துக்க முடியும். இது ரொம்ப பெரிய காஸ்ட்டாகவும் இருக்காது. ரெண்டாவது இதுக்கான ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் இப்போ இந்த கார் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த கார் கம்ப்ளீட்டாக ஃப்ளட்டில் இருந்த கார் தான். கரெக்டாக தண்ணி ட்ரைன் ஆனதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் வெஹிக்கிளை ஆன் பண்ணி நம்மகிட்ட கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ஜினில் எந்த வகையில் பாதிப்பும் இல்லை. இப்போ இன்டீரியரில் மட்டும் பார்த்தோம்னா தண்ணி உள்ளே போய் பேட் ஸ்மெல் இருந்துச்சு. அதே போல் மேட்டு சின்ன சின்ன அங்கங்கே இதாக இருந்துச்சு. அதை மட்டும் மாற்றி இன்றைக்கி இந்த கார் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த கஸ்டமர் எஃபெக்டிவாக அந்த மழை டயத்தில் தண்ணியிலேயே காரை ஆன் பண்ணாமல் ப்ராப்பராக தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் காரை எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம், அதே போல் இன்டீரியரில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம். இன்டீரியரில் என்னென்ன சின்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஃப்ளோரில் இப்போ தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஃப்ளோர் கீழே இருக்கிற ஃப்ளோர் போயிடும். அது நம்ம மாற்றிக்கணும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னோம்னா கட்மேட் போயிருக்கும். அதே போல் பார்த்தோம்னா இப்போ இதுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த ஃப்ளோரை நம்ம மாற்றிடுவோம். கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கும், அந்த ஃப்ளோர் மட்டும்தான் பாதிச்சிருக்கும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃப்ளோர் மேட் போட்டு கட் மேட் போட்டோம்னா ஃப்ளோர் எந்த எஃபெக்டில் இருந்துச்சோ அந்த பேடு ஸ்மெல்லு எல்லாமே ஜீரோ பண்ணிடலாம். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடர் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஏசிக்குள்ளே அதே போல் ரூஃபில் எல்லாமே இருக்கும். ரூஃபில் இருக்கிற பாக்டீரியா வைரஸை ரிமூவ் பண்ணி அந்த ஓடரையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிடலாம். மிக காஸ்ட் எஃபெக்டிவ்ல இந்த காரில் எந்த வகை பிரச்சனையும் இல்லை. நார்மல் லைஃபுக்கு இந்த கார் இப்போ பேக் டு ஃபார்ம். இன்னைக்கு கார் இன்னைக்கிலிருந்து கஸ்டமர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ரொம்ப காஸ்ட் அதிகம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டியதே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி காரை ஒருவேளை நீங்கள் காரை மழையிலேயே ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா அதுக்கும் தனியான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள கரெக்டாக ப்ராப்பராக அணுகணும் அப்படின்னம்னா நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஆனால் என்ஜினே ரொம்ப அதிகமாக போயிருக்குங்கிற பட்சத்தில் லாஸ்ட்டு ஃப்ளட்டுக்கு அப்புறமே நம்ம சென்னையில் நிறைய பேர் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போயிடலாம். ஒருவேளை மேஜராக இதாக இருக்குன்னா இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போயிட்டு நீங்கள் வெஹிக்கிளவே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது இன்சூரன்ஸ் நான் போடலை, வெஹிக்கிள் இப்படி ஆயிருக்கு அப்படின்னா ட்ரைன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொண்டு வாங்க. ரொம்ப பெரிய செலவுகளே கிடையாது. என்னை பொறுத்து ஃப்ளோர் மேட் மாற்றணும். அதே போல் அண்டர் பாடியில் ஒரு ரஸ்ட் ப்ரொடக்ஷன் கோட்டிங் அடிக்கணும். அதே போல் மேக்ஸிமம் பெயிண்ட்டுக்கு தேவை அப்படின்னா ஒரு பாலிசிங் பண்ணலாம். இதெல்லாமே அந்த காரை இன்னும் புதுசு தான் பண்ணோம், பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுங்க. அதே போல் இந்த மாதிரி ஃப்ளட்டெல்லாம் வந்தால் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும்னா மெயினாக இன்சூரன்ஸ் போட்டுறணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ 5K கார் கேர் நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னம்னா, எப்படி ஒரு கார் ஒரு இந்த ஹைட்டுக்கு வந்தாலும் தண்ணி வந்தாலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு R&Dயும் நாங்களும் பண்ணுறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னம்னா இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். அதே போல் அண்டர் பாடி எல்லாமே நல்லாவே ஒரு தேவையான கோட்டிங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கணும். அதே போல் இந்த வெளி பார்க்கிங்கில் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை நம்ம நிறைய பேர்த்துக்கு வரும்.
அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா ஒரு பார்க்கிங் லிஃப்ட் அளவுக்கு இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா பார்க்கிங் லிஃப்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ காஸ்ட் போட்ட காரை நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் கூட எங்களுடைய வெப்சைட்லேயும் கூட கொடுத்துருக்கோம். அதே போல் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வந்து கார்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷனான கோட்டிங்ஸை நம்ம கொடுத்து வைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எந்த வகையிலையும் கார் வந்து எஃபெக்ட் ஆகாது. எங்கள் 5K கார் கேரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து என்ஜினில் எந்த வகையிலையும் பாதிப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வெஹிக்கிள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒரு நார்மலான கிளீனிங்கும் டிஸ்இன்ஃபெக்டன் நிறைய காரில் வந்து ஃபங்கஸ் வந்து இந்த டயத்தில் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. பேட்ரி நிறைய பேட்ரி இப்போ 50% ஆஃப் பேட்ரிஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல. ஏன் அப்படின்னா பேட்டரிக்கான அந்த டெர்மினல் கோட்டிங், அதாவது வந்து மழை வந்துச்சுனாலும் பேட்டரிக்கு எதுவுமே ஆகாத கோட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த எஃபெக்ட் ஆகலை. யாரெல்லாம் அதெல்லாம் கோட்டிங் பண்ணலையோ அவங்களுடைய பேட்டரிஸ் எல்லாமே இம்பாக்ட் ஆயிருக்கு. அதுவுமே நம்மளுக்கு ஒரு மினிமல் காஸ்ட் தான். அந்த மினிமல் காஸ்ட்டில் நம்மளால் நம்ம பேட்டரி கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேட்டரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்காங்க, வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாரண்ட்டி கார்டெல்லாம் இந்த நேரத்தில் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது வந்து புது கார் வாங்கியிருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருந்தாலும் சரி, வாரண்ட்டி கார்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் நம்மளுடைய மெட்டீரியல்ஸுக்கும் வாரண்ட்டி நிறைய வச்சுருக்கீங்க. அதில் எல்லாமே வாங்கினீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்சூரன்ஸில் நீங்கள் இது போட்டிருப்பீங்க, என்ன அப்படின்னம்னா வாட்டருக்கு இது பண்ணியிருப்பீங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃப்டர் லாஸ்ட்டு ஃப்ளட்டுக்கு அப்புறம் எல்லா இன்சூரன்ஸுமே இந்த ஃப்ளட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி. நீங்கள் அந்த கிளைமை யூஸ் பண்ணுங்கள். சொந்த காசுலேருந்து செலவு பண்ணாதீங்க. சொந்த காசுலேருந்து 50,000 செலவு பண்ணணுமே, ஒரு 2 லட்சம் பண்ணணுமேங்கிற வேதனைக்குள்ளே போகிறத விட டைம் கொடுத்து காரை இன்சூரன்ஸ் கிளைம்குள்ளே கொடுங்க. தாராளமாக அதை ரெடி பண்ணுவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு சார் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்னா தாராளமாக எங்களை கூட கூப்பிடுங்க. நாங்கள் எங்களுடைய வேலை இல்லாத வேலைகள் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட்டு கூட கனெக்ட் பண்ணுறோம். வித் காஸ்ட் எஃபெக்டிவில் நம்மளால் காரை வந்து புதுசாக மாற்றிக்க முடியுங்க. நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம காரை திருப்பிக்க முடியும். நம்மளும் காஸ்ட் எஃபெக்டிவ் பட்ஜெட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். உடனே காரை ஆன் பண்ணுற விஷயத்தை செய்கிறத விட நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி எப்போ காரை நம்ம ஆன் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காரை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸை பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவான சூழ்நிலையில் உங்களால் காரை வந்து ரெக்கவர் பண்ணிட முடியும். எங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய கார்ஸ் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு நம்ம சென்னை முழுவதும் மோர் தென் 1000க்கு மேலே கார்கள் வந்து இப்போது இதுக்கு ரெடி ஆகிறதுக்கு வந்தாங்க. ரெடியாகி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப எஃபெக்டிவான சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய கார் எக்ஸ்பர்ட்ஸ் உங்கள் கூட இருப்பாங்க. உங்கள் காரை சேல் பண்ணவங்க, உங்களுக்கு கார் சர்வீஸ் பண்ணவங்க, அல்லது நம்ம 5K கார் கேருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் எல்லாருமே உங்களுக்கு இந்த டயத்தில் அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லா மெக்கானிக் ஷாப்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் உங்களால் வந்து கரெக்டான மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான சூழ்நிலையிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும் அப்படிங்கிற டிப்ஸை சொல்லணுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்.